வேதம் எனக்கு ஜீவன் தரும் ஜீவ ஊற்று. என் ஆன்மாவில் பிரகாசம் உண்டு மிகமாட்சியோடு, பூலோக மாட்சி காட்டிலும் இயேசுவே என் ஒளி, ஆசீர்வாதமான ஒளி, சமாதானம் வரும் பொழுது ஆன்மாவில் ஒளி கதிர் வீசும் இயேசுவின் புன்னகைப்பில். என் ஆன்மாவில் பாடல்கள் உண்டு என் ராஜாவுக்காக, பாடாத பாடல்கள் எல்லாம் கேட்க வல்லவரே, ஆசீர்வாதமான ஒளி, சமாதானம் வரும் பொழுது ஆன்மாவில் ஒளி கதிர் வீசும் இயேசுவின் புன்னகைப்பில். என் ஆன்மாவில் வசந்தம் உண்டு கர்த்தரை அண்டும் போது, அவர் பாடல் என் இதயத்தை மலரச் செய்குதே, ஆசீர்வாதமான ஒளி, சமாதானம் வரும் பொழுது ஆன்மாவில் ஒளி கதிர் வீசும் இயேசுவின் புன்னகைப்பில். என் ஆன்மாவில் மகிழ்ச்சியுண்டு அன்பும் நம்பிக்கையும், ஆசீர்வாதம் அவரிகிறார் மேலுலகின் பாக்கியம், ஆசீர்வாதமான ஒளி, சமாதானம் வரும் பொழுது ஆன்மாவில் ஒளி கதிர் வீசும் இயேசுவின் புன்னகைப்பில். அன்பானவர்களே, தானியேல் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கவிருக்கிறோம். தானியேல் புத்தகம் உலக சரித்திரத்தின் இறுதி கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 4 முக்கியமான தரிசனங்கள், அந்த தரிசனங்கள் எடுத்துக்காட்டும் நாடுகளின் சம்பவங்கள், சூழ்நிலைகள், இவைகளின் மூலமாக எப்படி இந்த உலகத்தின் அரசுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பதவி வகித்து உலகத்தின் காரியங்களை அவர்கள் நிர்வாகித்து நடத்துவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட
ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை நமக்கு குறிப்பிடுவதற்கு தானியேல் புத்தகத்திலே 4 முக்கியமான கதைகளும் வரலாற்று குறிப்புகளும் இடம்பெற்றிருப்பது குறித்து நாம் கவனிக்கலாம். இன்றைக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தின் சூழ்நிலையிலே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, நேபுகாத்நேச்சார் என்கிற மன்னன் எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து போய் முற்றுகை போட்டு வெற்றி பெற்று அந்த நாட்டில் உள்ள செல்வத்தையும் செல்வந்தர்களையும் இன்னும் கல்விமான்களையும் ஞானிகளையும் அவன் எப்படி சிறை கைதிகளாக எடுத்து கொண்டு வந்தான் என்பதையும், அந்த நாட்டில் இருந்த ஒரு ஆலயத்தையும் ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் அல்லது பணிமுட்டுகளுக்காக பணிவிடைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களையும் அவன் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய வசமாக தன்னுடைய நாட்டிலே சேர்த்தான் என்பதையும் 1ஆம் அதிகாரத்திலே நாம் நன்றாக படிக்க முடியும். இதன் விளைவாக நேபுகாத்நேச்சாருக்கு வெற்றி கிடைத்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி பலனாக கிடைத்தது. இது ஏன் என்கிற கேள்வி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருந்தது. அதே சமயத்தில் வெற்றி கிடைத்தும் அந்த வெற்றி நிலைத்திருக்குமா, நீடித்திருக்குமா என்கிற கவலை நேபுகாத்நேச்சாருக்கு வந்தது என்பதை நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. இந்த 2ஆம் அதிகாரத்திலே இந்த கவலையோடு, இந்த ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த நேபுகாத்நேச்சாருக்கு பரலோகத்தின் தேவன் தன்னுடைய வரப்போகிற காரியங்களை விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அந்த அரசனுக்கு விளக்கத்தை கொடுப்பதற்கு தம்முடைய தாசனாகிய தானியேலை அவர் எடுத்து பயன்படுத்த தீர்மானிக்கிறார். இவ்விதமாக இந்த 2 முக்கியமான வாலிபர்கள் ஆண்டவருக்காக ஈடுபட்ட இந்த சம்பவங்களின் மூலமாக எப்படி உலக சரித்திரத்தை அவர் எடுத்து சொல்லவும், உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆலோசனையாக அருமையான நல்ல சத்தியங்கள் கொடுக்கப்படுவதை குறித்து நாம் இந்த 2ஆம் அதிகாரத்திலே படித்து பார்க்க முடிகிறது. அரசன் எருசலேமை வீழ்த்தி வெற்றி கொண்டு மீண்டுமாக தன்னுடைய நாட்டுக்கு வந்து தன்னுடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வெற்றி நிலைக்குமா, நீடித்திருக்குமா என்கிற கவலையோடு ஒரு நாள் இரவிலே நித்திரைக்கு போனபோது அவனுக்கு ஒரு கனவு உண்டாயிற்று. அந்த கனவின் பயங்கர தோற்றத்தினால், அதிர்ச்சியினால் அவன் விழித்து எழும்பினான். விழித்த மாத்திரத்திலே கனவு அவனுடைய மனதை விட்டு நீங்கி போய்விட்டது. கனவினால் ஏற்பட்ட பயத்தை காட்டிலும் அந்த கனவு தன்னுடைய மனதை விட்டு நீங்கிவிட்டதினால் ஏற்பட்ட ஒரு மனக்கவலை அந்த அரசனுக்கு அதிகமாக ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனக்கு உதவி செய்யத்தக்கதாக அந்த அரண்மனையிலே தன்னுடைய நாட்டிலே ஞானிகள் இருந்தார்கள். 4 விதமான பெயர்களுடன் இந்த ஞானிகள், கல்விமான்கள் அரசனுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே சேவை செய்தார்கள். அவர்கள் ஜோசிகர்களும் குறிகாரர்களும் இன்னும் கல்தையர்களும் இன்னும் சூனியக்காரரும் என்கிற இந்த 4 முக்கியமான குறிப்புடையவர்கள் அரசனுக்கு அரண்மனையிலே தங்களுடைய சேவை செய்து வந்தார்கள். இந்த அறிவாளிகளும் ஞானிகளும் கல்விமான்களும் அரசனுக்கு சேவை செய்வதற்காக அரண்மனையில் இருந்தபோது அவருக்கு என்ன கவலை என்கிற எண்ணத்தில் அவர்களை அழைப்பித்து அரசனுக்கு இருந்த இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தி, இரவிலே கண்ட கனவையும் அந்த கனவு எப்படி மனதை விட்டு நீங்கி நின்றது என்பதை குறித்தும் அதை அவர்கள் தெரியப்படுத்தி அதன் பொருள் விளக்கத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால் அரசன் அதற்கு ஆவணம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட பொழுது, உண்மையான பிரச்சனை அரசனுக்கும் இப்பொழுது அவருக்கு
வயிற்றுப்போக்குக்காக, பிழைப்புக்காக அவருக்கு நல்ல வார்த்தைகளை பேசி வந்த இந்த ஞானிகளுக்கும் இடையே அந்த பிரச்சனை உண்டாயிற்று. அவர்கள் அரசனை பார்த்து, அரசே, நீர் கண்ட சொப்பனத்தை எங்களுக்கு தயவாக சொல்லும், நாங்கள் அதனுடைய பொருள் விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்றார்கள். அரசனுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்தது. அந்த ஆத்திரத்தோடு மீண்டும் ஒரு முறை பொறுமையை கடைபிடித்து அவர்களை பார்த்து சொன்னான், நான் ஒரு கனவு கண்டேன், அது பயங்கரமான தோற்றம் உள்ளதாக இருந்தது. அதன் அதிர்ச்சியினால் நான் விழித்து கொண்டேன். விழித்த மாத்திரத்திலே கனவு என்னுடைய மனதை விட்டு நீங்கி போயிற்று. நீங்கள் மார்தட்டி பேசி அறிவும் ஆற்றலும் எதிர்காலத்தையும் கூட மறைபொருளையும் கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறம் உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி வந்த காரணத்தினால் இப்பொழுது நீங்கள் அதை எனக்கு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் கனவையும் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும், அதனுடைய பொருள் விளக்கத்தையும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அதிகார தோரணையிலே அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நடுநடுங்கினார்கள், திகைத்தார்கள். அரசனுடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து நின்று மீண்டுமாக அரசனை பார்த்து, அரசே, நீர் கேட்கும் இந்த காரியத்தை தெரியப்படுத்துவதற்கு யாருமே கிடையாது. இப்பொழுதுதான் ஒரு முறை சத்ருவாகிய பிசாசு உண்மையை சொன்னான். யாராலும் முடியாத ஒரு காரியம். கடவுள் மாத்திரமே ரகசியங்களை அறிந்து வைத்திருக்கிறவர், எதிர்காலத்தை புரிந்து வைத்திருக்கிறவர். அவர் மாத்திரமே அதை தெரியப்படுத்த முடியும். அவரை சார்ந்து பிழைக்கிறவர்களுக்கு அவர் அதை தெரியப்படுத்துவார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று நாம் சத்திய வேதத்தில் வாசிக்கிறது போல, இதை தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் நாளைக்கு மறுநாளும் ஏற்படக்கூடிய காரியங்களை நாம் எப்படி நிதானித்து செய்யப்படுத்த முடியும் என்பதை நாம் தெரிந்து வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த அரசனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அவிதமாக வந்து தங்களுடைய நிர்பந்தமான சூழ்நிலையை வெளிப்படுத்தி காண்பித்து, இப்பொழுது அரசனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து அவர்களை ஆவேசத்தோடு பேசி அவருடைய வாழ்க்கையை முடித்துவிடத்தக்கதாக, தலைகளை சீவத்தக்கதாக அவன் தன்னுடைய சேவர்களுக்கு ஆணையிட்டான் என்கிற வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் ஞானிகளையும் மற்றும் அறிவாளிகளையும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே, முதலாம் அதிகாரத்தின் சூழ்நிலையில் 10 நாட்கள் சோதிக்கப்பட்டு அந்த 10 நாட்களிலே சௌந்தரியவான்களாக, ஞானவான்களாக, அறிவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட மக்களை எப்படி அந்த அரசனானவன் தன்னுடைய அரண்மனைக்கு சேவைக்காக வைத்திருந்தானோ, அந்த வரிசையில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அவருடைய உயிருக்கும் ஆபத்து வந்தது. அப்பொழுது தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களும் அந்த அரசனுக்கு ஒரு செய்தி கொடுத்து, அரசனுடைய சமூகத்திலிருந்து இவ்வளவு தீவிரமாக கட்டளை வெளிப்பட்டது என்ன, ஒரு அவகாசம் எங்களுக்கு தர வேண்டும், நாங்கள் வழிபடும் அந்த ஆண்டவருக்கு நேராக அவருடைய சமூகத்தில் நாங்கள் பிரார்த்தனையிலே காத்திருப்போம், அரசனுடைய மனதிலே கண்ட கனவையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் அந்த ஆண்டவர் எங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்கிற நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது என்று செய்தி கொடுத்து அனுப்பினார்கள். அவர்களுக்கு அந்த அவகாசம் வழங்கப்பட்டது. அதன் விளைவாக தானியேலும் அவனுடைய தோழர்களும் ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவர் அவர்களுக்கு இந்த கனவையும் கனவின் பொருள் விளக்கத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்தார் என்பதை நாம் நல்ல முறையிலே இந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. தானியேல் அரசுக்கு முன்பாக வந்து நின்று தானியேல் இந்த விளக்கத்தை கொடுப்பதற்காக காத்திருந்த பொழுது அரசன் தானியேலை பார்த்து, தானியேலே, நீ இந்த கனவையும் கனவின் பொருள் விளக்கத்தையும் என கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவன் ஆம் என்று உடனே தெரியப்படுத்தாமல், நான் அதை செய்யவே முடியாது, பரலோகத்தின் ஆண்டவர் ராஜாவாகி உமக்கு இந்த திட்டத்தை தெரியப்படுத்தவும் என்னை உமக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தவும் தீர்மானித்திருக்கிறார். ஆகையால் நான் உம்முடைய சமூகத்திலே நீர் கண்ட கனவையும் அந்த கனவுக்கான பொருள் விளக்கத்தையும் தெரிவிக்க முற்படுவேன் என்று சொல்லி, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலையினுடைய அந்த சாயல் பயங்கரமாக இருந்தது, ரூபம் அதிர்ச்சி ஊட்டத்தக்கதாக
இருந்தது. தலை பசும்பொன்னாகவும் மார்பும் பயங்களும் வெள்ளியாகவும் வயிறும் தொடையும் வெண்கலமாகவும் அதனுடைய கால்கள் இரும்பாகவும் பாதங்கள் பாதி எறும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தன. இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே மலையிலிருந்து கைகளால் பெயர்க்கப்படாமல் பெயர்ந்து உருண்டு வந்த ஒரு கல் வேகமாக வந்து அந்த சிலையின் பாதங்களை மோதி அதை தகுடுபடி ஆக்கி அதை சின்னாபின்னமாக்கி அதை பதறடித்து போகிற பதரை போல அது காற்றிலே அது பரவுண்டு போனது என்று ஆண்டவருடைய திருவசனம் சொல்கிறது. அதன் அடிப்படையிலே ராஜாவே, இந்த தரிசனத்தின் மூலமாக அவர் உமக்கு ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை சொல்லவிருக்கிறார். அந்த பொருள் விளக்கத்தை நான் உமக்கு இப்பொழுது தருகிறேன் என்று சொல்லி ராஜ சமூகத்திலே அவர் அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ராஜாவே, நீர் புகழ்பெற்ற ஒரு ராஜா, ராஜர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிறந்த ராஜாவாக நீர் இருக்கிறீர். உமக்கு ஆண்டவர் எல்லா செல்வத்தையும் எல்லா விதமான செல்வத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு உம்மை ஒப்பு கொடுத்து நீர் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு இந்த சொப்பனத்தையும் சொப்பனத்திற்கான பொருள் விளக்கத்தையும் உமக்கு கொடுக்கிறார். ராஜாவே, உம்முடைய ராஜ்யம் ஒரு அருமையான ராஜ்யம், தலை சிறந்த ராஜ்யம். ஆனாலும் பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கப் போகிறார். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அதற்கு பிறகு 3வது ராஜ்யம் தோன்றும், 4வது ராஜ்யம் தோன்றும். அந்த 4வது ராஜ்யத்துக்கு பிறகு நாடுகள் பிரிக்கப்படும், சிதறுண்டு போகும், பிரிந்து பிரிந்து போய் குட்டி குட்டி நாடுகளாக, சிறிய சிறிய நாடுகளாக, நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள், சமுதாயத்துக்கு விரோதமாக சமுதாயம் அது எதிர்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும். அப்படிப்பட்ட நேரத்திலே கைகளால் பெயர்க்கப்படாமல் பெயர்ந்து உருண்டு வந்த அந்த கல் எப்படி வந்து இந்த சிலையை மோதி அதை நொறுக்கி தவிடுபடி ஆக்கி காற்றிலே பறக்கடிக்கும் பதரை போல் பறந்து போகத்தக்கதாக செய்ததோ, அதே போல இந்த நாடுகளின் ராஜ்யமானது பிரிக்கப்படும் என்றும், பிரிக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தின் அடிப்படையிலே பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றும் ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நேபுகாத்நேச்சாராகிய மன்னனுக்கு விலையேறப்பட்ட ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். இதுதான் 2ஆம் அதிகாரத்தின் கதை சுருக்கம், தீர்க்க தரிசன விளக்கத்தின் சுருக்கம். இதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்திலே அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார். ராஜாவே, பாபிலோன் ராஜ்யமாகிய அந்த ராஜ்யம் தலை சிறந்த ராஜ்யமாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நீர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் நல்லது. இந்த ராஜ்யமானது உம்முடைய காலத்துக்கு பிறகு அது மட்டிடப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்படும். 2வது ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளத்தக்கதாக இருக்கும். அதற்கு பிறகு 3வது உலக சாம்ராஜ்யம் ஏற்படும், கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யத்துக்கு பிறகு 4வது உலக சாம்ராஜ்யமாக ரோம ராஜ்யம் வரும். அந்த ரோம ராஜ்யம் நீண்ட காலம் அது ஆட்சி செய்து பின்பு அது பிரிக்கப்படும், 10 பிரிவுகளாக பிரிக்கப்படும். கால்களிலே பாதங்களிலே 10 விரல்களை நீர் எப்படி கண்டீரோ அதே விதமாக 10 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அது பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நேபுகாத்நேச்சாரை சுட்டி காண்பித்த, பாபிலோன் ராஜ்யத்தை சுட்டி காண்பித்த அந்த 1வது ராஜ்யத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. 2வது ராஜ்யமாகிய மேதிய பெர்ஷியத்தின் காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. 3வது ராஜ்யமாகிய கிரேக்க ராஜ்யத்தில் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கவில்லை. 4வது ராஜ்யமாகிய ரோம ராஜ்யத்தின் காலத்திலும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கவில்லை. இவைகளெல்லாம் முடிவுற்றன, சரித்திரமாக மாறிவிட்டன. இப்பொழுது நாம் அந்த பாதங்கள், 10 விரல்கள், நாடுகள் பிரிந்து கொண்டே போகிற அனுபவத்தில் இன்றைக்கு ஐநா கட்டிடத்துக்கு முன்பதாக 200க்கும் அதிகமான கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன.
உலகமானது பிரிக்கப்பட்டு 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 சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் தனி நாடுகளாக மாற வேண்டும் என்று உரிமை பாராட்டி நாடுகள் பிரிந்து கொண்டிருக்கும் காலத்திலே ஆண்டவருடைய சத்திய வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் அழியாத பரலோகத்தின் ராஜ்யத்தை பரலோகத்தின் ராஜா நிறுவப் போகிறார். அந்த ராஜ்யம் நீடூழி காலமாக நிலைத்திருக்கும், அது இன்னொரு ஜனத்துக்கு விடப்போகிறதில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பதை சத்திய வசனத்தின் மூலமாக நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு உண்மையான தெய்வத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக தானியேலை ஆண்டவர் வைத்திருந்தார். மேதிய பெர்ஷிய ராஜ்யம் ஆட்சி நடத்தி வர காலத்தில் எஸ்தர் என்கிற ஒரு ராணியை ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாக அவர் வைத்திருந்தார். கிரேக்க ராஜ்யம் ஆட்சி புரிந்து வருகிற காலத்திலே ஒரு யூத சமுதாயத்தையே ஆண்டவருடைய சாட்சியாக அந்த மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருந்தார். ரோமர்கள் ஆட்சி புரிகின்ற காலத்திலே இத்தனை சாட்சிகளும் இருந்த போதிலும் சாட்சிகளுக்கெல்லாம் மேலான சாட்சியாக அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை மனித அவதாரம் எடுத்து வந்து அவர் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்தார். இன்றைக்கு இந்த நாடுகள் பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, உலகத்தின் நாடுகள் பல இடங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவருக்காக சாட்சிகளாக இருப்பதற்கு அவர் தம்முடைய சீஷர்களை, தம்முடைய பின்னடியார்களை, வேதத்தை கரத்திலே வைத்து அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை ஏராளமாக தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமான சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்களே எனக்கு சாட்சிகள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூடியிருக்கிறேன், ஆகையால் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே நீர் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்கள், அநேகரை ஆண்டவருடைய வழிகளிலே கொண்டு வாருங்கள் என்று அவர் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த உலகமானது சீக்கிரமாக முடிவடைய போகிறது. நாடுகள் பிரிந்து கொண்டே போகிற சூழ்நிலையிலே அருமை இரட்சகராக இயேசுக்கு சீக்கிரமாக வரப்போகிறார். ஒளிமயமான எதிர்காலம் நமக்காக எதிர்கொண்டிருக்கிறது என்று நாம் வீண் போக வேண்டாம். அந்த எண்ணத்திலே நாம் வீண் போக வேண்டாம். உலகம் சீர்கேடாக மாறுபாடாக ஆண்டவர் விட்டு பிரிந்து மோசமான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிற நிலைமையிலே சரீர பிரகாரமாக மற்றும் பல விதங்களிலே நாடுகள் முன்னேறுவதாக தோன்றினாலும் உண்மையாகவே அது பின்னேறி கொண்டு போகிற சூழ்நிலையிலே உலகத்திற்கு உண்மையான ஒரு ஆசீர்வாதம், உண்மையான ஒரு எதிர்காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுதுதான் நடைபெறப் போகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக பாபிலோன் என்கிற ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது, மேதிய பெர்ஷிய ராஜ்யம் என்று. ரெண்டாவது ராஜ்யம் 4 பிரிவுகளாக மகா அலெக்சாண்டருடைய காலத்துக்கு பிறகு கெசாண்டர், லிசிமேக்கஸ், செலுக்கஸ், டாலமி என்கிற தளபதிகள் சேர்ந்து அந்த அரசை கட்டி காத்துக் கொள்வதற்காக பிரயாசப்பட்டார்கள். அது முடிந்து ரோம ராஜ்யத்தின் காலத்திலே அது 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு அது பிரிந்து 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 ஏராளமான பிரிவுகளாக நாடுகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் உலகம் சீக்கிரமாக முடிவடைய போகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு, ஒரு நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய விதத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவர் இந்த 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக உண்மையான கடவுள் யார் என்றும் அவர் எழுதி கொடுத்த சத்திய புத்தகம் எது என்றும் நீங்களும் நானும் அந்த ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அந்த திருமறை நூல் சொல்கிற சத்தியங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்கும் ஏதுவாக அநேக நல்ல சத்திய வசனங்கள் நமக்கு இந்த 2ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன் விழுந்து, மேதிய பெர்ஷிய ராஜ்யம் விழுந்து, கிரேக்க ராஜ்யம் விழுந்து, ரோம ராஜ்யம் விழுந்து, நாடுகள் பிரிந்து கொண்டு போய் போராட்டங்களும் குழப்பங்களும் பலவிதமான சமுதாய சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு முடிவு செய்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாக வரப்போகிறார். அதற்கு முன்பதாக இன்றைக்கு
அவருடைய கிருபையின் ராஜ்யமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். கிருபையின் ராஜ்யத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய மகிமையின் ராஜ்யம் ஒரு நாள் வரும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு நாம் பங்காளிகளாக இருப்போம் என்று ஆண்டவருடைய திருவசனம் சொல்லுகிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக 3 சிலுவைகள் அந்த கல்வாரி மேட்டிலே இடம்பெற்றிருந்தன. 2 பேர் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தினவர்கள். அது நடுவிலே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவன் அவரை இழந்தான், மற்றவனோ கடைசி மணித்துளிகளின் நேரத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று மன்றாடினான். அந்த மன்றாட்டுக்கு ஈடாக அந்த ஆண்டவர் அவனுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் வாக்கை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே விதமான அழைப்பு தான் கொடுக்கப்படுகிறது. உலகத்தின் ராஜ்யங்கள் சீக்கிரமாக முடிவடைய போகிறது. ஆண்டவருடைய திருவரசு சீக்கிரமாக வரப்போகிறது. நீங்களும் நானும் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆகையால் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவருக்கு முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட திருவசன வாக்குத்தத்தங்களுக்காக, நல்ல போதனைகளுக்காக, எங்களுக்கு வந்த வெளிப்படுத்துதலுக்காக, எச்சரிப்புகளுக்காக, தூய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்க்கை நடத்துகிறோம்? உலக சரித்திரம் எவ்விதமாக போய்கொண்டிருக்கிறது? நாடுகள் முன்னேறி கொண்டிருக்கிறதா அல்லது அது மோசமாக ஒரு நிலையிலே போய்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு துணை புரிந்தீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட காலத்திலே நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர். உமக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இப்பொழுதே நாங்கள் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறீர். கிருபையின் ராஜ்யத்திலே நாங்கள் சேரும்போது ஒரு நாள் நாங்கள் மகிமையின் ராஜ்யத்திலும் பிரவேசிப்போம் என்கிற விலையேறப்பட்ட வாக்குத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். சத்திய வசனத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்தரலும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும், பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரலும், வேலை தொழில்களை ஆசீர்வதித்தரலும், வியாதிகள், கஷ்டங்கள், கவலைகள் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்புள்ள கரம் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென்.